அனைவருக்கும் வணக்கம். உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு என்னங்க நம்மளுடைய வீடியோவை தொடங்குவோம். என்னன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ரொம்பவே துவண்டு போயிருக்கீங்க அப்படின்றது ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ் நம்மளோட கமெண்ட் பாக்ஸை பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நானும் ரொம்பவே நொந்து போயிருக்கேன். என்ன காரணம் போய் கேட்டிங்கன்னா, 118 இடங்கள் இன்னைக்கு வேணும் அப்படின்றது பெரும்பான்மைக்கு. ஆனால் ஆளுநர் அவர்கள் ஏன் இப்படி நம்மளை வஞ்சிக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. உள்ள வீடியோக்குள்ள நான் விவரமா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லிருங்க. வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக தேர்தலில் இன்னைக்கு 108 இடங்களோட வென்றிருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழகம் என்னதான் நம்ம ஜெயிச்சாலும் கூட அந்த மகிழ்ச்சியை முழுசா அனுபவிக்க முடியாம இன்னைக்கு இந்த தீய சக்தி அப்படின்றது இன்னும் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு தீய சக்தி அப்படின்றது மற்றும் பல கூட்டணி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல ஒட்டுமொத்தமாக வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேங்க, ஏதாவது சின்னதா. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை வேணும். 113 ஆல்ரெடி இருக்காங்க. இன்னும் நமக்கு 5 வேணும் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய அரசியல்வாதி. திராவிட கட்சிகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் மதவாத கட்சியான பிஜேபி உள்ள நுழையக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இல்லைங்க, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்றதுக்கு நான் எந்த விதத்தையும் தடையா இருக்க மாட்டேன்னு காலையில் வீடியோ போடுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நல்ல அரசியல்வாதினா என்னங்க செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட எங்களோட கூட்டணி கட்சியை நாங்கள் அனுப்பிச்சு விடுறோம். இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட ஆட்சி தான் தொடரும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திலேயே இன்னைக்கு ஐயா பெரியார் அவர்கள் கொள்கை தலைவராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் கூட்டணிக்கு போங்க, நம்ம என்ன ஆனாலும் பேசி தீர்த்துக்குவோம். நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக ஆட்சின்றது எங்களுக்கு பெருசு கிடையாது. நல்லது செய்யணுன்றதுதான் முக்கியம். எங்களுடைய அந்த ஒரு நலத்திட்டங்கள்லாம் நீங்க மாத்திராம இருக்கிறத தொடருங்கன்றது தான் ஒரு நல்ல கட்சி தலைவரோட ஒரு அடையாளம் சொல்லலாம். ஆனா இவரு இல்ல, பிள்ளையையும் ஆட்டி விட்டுட்டு, அதாவது தொட்டிலையும் பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையா. பிஜேபி உள்ள நுழைஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உனக்கு ஆதரவுலாம் தரமாட்டேன், என்னோட கூட்டணி கட்சிகள் எங்களோட கூட்டணியிலே தொடருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. சரி, ரைட்டு, கொடுத்துட்டு போறாரு. இந்த அதாவது இவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட எம்எல்ஏ அப்படின்றது கூட்டம் நடக்குது. இதுல திருமாவளவன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாமே கலந்துக்கிறாங்க. கலந்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவா ஒரு பிரஸ் மீட்ல கொடுத்துறாரு. என்ன கொடுக்குறாரு? உங்களுக்கு என்னங்க தேவை? சட்டமன்றத்தில் தானங்க பெரும்பான்மை. இப்போ 108 13 கையில் இருக்கலங்க, நீங்க பதவி பிரமாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானங்க அப்படின்றது எல்லாருடைய ஒரு கருத்து. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பசவராஜ் பொம்மை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் அவர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதே போல அவர்கிட்டையும் அதாவது மாற்றுக் கட்சியிலேருந்து உரிமை கோர யாருமே வரல. இவர்கிட்ட பெரும்பான்மை இருக்கு. ஆனால் இவர் ஆளுநர் அழைக்கல. அவர் நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து முதல்வர் ஆயிடுறாரு. இந்த ஒரு கேஸை முன் உதாரணமாக வச்சு இன்னைக்கு விஜய் அவர்களுடைய சட்ட வல்லுநர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆளுநர்கிட்ட சொல்லும்போது, இல்லை நீங்க 118 எங்களுக்கு நீங்க காமிச்சாதான் உங்களை நாங்கள் ஆட்சி அளிக்க கூப்பிடுவோன்ற பிடிவாதமான இன்னைக்கு ஆளுநராக அவர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது மிகப்பெரிய எல்லாருடைய ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒட்டுமொத்த திரை பிரபலங்கள் பூராமே மக்களா இருக்கட்டும், அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், மாற்றுக் கட்சியில இருந்து கூட இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்ன காரணத்துக்காக இன்னும் ஆளுநர் அழைக்காம இருக்காரு? இதுல பிஜேபி ஏதோ விளையாடுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா பிஜேபி விளையாடுது. ஐயா மோடி அவர்கள் இதுல தலையிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன காரணம்? வேற வழியே கிடையாதுங்க. அவங்க தான் முழுக்க காரணம். இதுக்கு திமுகவும் உடந்தைன்னு சொல்லணும். என்ன அப்படின்றத சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு தமிழகத்துல இருமொழி கொள்கை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுதான் இன்னை வரைக்கும் நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம். அது போக பிள்ளைங்க ஏதோ மாற்று மொழியை கத்துக்க விரும்பினா கூட விரும்புற இடத்துல டியூஷனை கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டில் தொடருது. ஆனா மும்மொழி கொள்கை அப்படின்றது இன்னைக்கு பிஜேபியோட ஒரு திருவாசகம் மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் பின்பற்றிட்டு வர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அவங்களால அதை செஞ்சு சாதிக்க முடியல. இதுக்காக தான் அவங்க அதிமுகவை கையில போட்டிருந்தாங்க. ஆனா அதுவும் எதிர்கட்சியாக கூட இருக்க துப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களை ஆளுநர் 3வது தடவை காலையில் அழைக்கும் போது அதை பதவியேற்க தான் அழைச்சிருக்காரு. ஆளுநர் அழைச்ச கையோட நேரு ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கிற பணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் மும்பரமாக வேலை நடக்க ஆரம்பிக்குது. எப்படியாவது பிற்பகலுக்குள்ளேயாவது நம்ம பணி அவரை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவோன்னு சொல்லிட்டு கேரளா போகிற பயணத்தை கூட நிப்பாட்டிட்டாரு. ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு? விஜய் அவர்களை அழைக்கும் போது என்ன பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கையில் முதல் கையெழுத்தை நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் பதவி பிரமாணம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் சாதிக்க இல்லை, சம்மதிக்க இல்லை அப்படின்றது மிக முக்கிய தகவல். நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்க முடியாது, என்னை மிரட்டி பார்க்க முடியாது, என் கூட என் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, நாங்கள் சட்டத்தை ஆடிக்கிறோம்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்களோட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மீட்டிங்ல இப்போ பட்டினம் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு. சட்ட வல்லுநர்கள் அப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய மாநிலத்து இந்திய கட்சி அப்படின்றது இன்னைக்கு பிஜேபிக்கு அடுத்து காங்கிரஸ். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கூட இருக்கிறனால அவங்களுடைய சட்ட வல்லுநர்களும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுதுணையா இருக்காங்க. இது போக ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க கூப்பிடல, பெரும்பான்மை நிரூபிக்கிறோம்
நிரூபிக்கல, உங்கள் வேலையை நீங்கள் செய்ய தவறிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறது கூட ஒரு அனுமதி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது மிக முக்கிய தகவலாக இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து நாங்கள் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு. அது போக எடப்பாடி எங்கே இவங்க பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் பெரிய ரெசார்ட் ஒன்று புக் பண்ணி அங்கே வந்து எல்லாரையும் படுக்க போட்டு வச்சிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. என்னதாங்க பிடிச்சி வச்சாலும், அதாவது நீரை பிடிச்சி வைக்க முடியுமா, காற்றை பிடிச்சி வைக்க முடியுமா, நீருக்கு அணை போட முடியுமான்ற மாதிரி ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுடைய ஒரே நினைப்பு இந்த திராவிட கட்சிகளை தவிர தமிழ்நாட்டில் அந்த பிஜேபி அப்படின்ற மதவாத கட்சி உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கிய தகவல். இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களுடன் பனையூரில் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்த குதிரை பேரம்லாம் நடக்கும், இதுக்கு பேர் தான் அரசியல். ஏன்னா இன்னைக்கு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பழந்தின்னு கொட்டப்பட்டவர் அரசியல், அவருக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது தெரியும். அப்படின்றனால நீங்கள் யாரும் துவண்டு விடாதீங்க, அண்ணன் பதவி ஏற்கிற வரைக்கும் இங்கே தான் நம்ம இருந்தாகணும், அதனால் உங்களுடைய பணிகளை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, நம்ம பதவி ஏற்ற உடனே மக்களுக்கான பணிகளை நீங்கள் தொடரலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் மறுபடியும் கேரளா போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் மறுக்கப்பட்ட உண்மை. இப்போ வரைக்கும் விஜய் அவர்களை அந்த பதவி ஏற்கிறதுக்கு அழைக்கலை அப்படின்றனால இன்னைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நிரூபிக்கணும். சரி இவர் தான் இவ்வளோ சொல்கிறாரு, நம்ம சட்டத்துக்கெலாம் போவோம்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட ஐயுஎம்எல் கட்சி அப்படின்றது 2 எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சுருக்காங்க. அது போக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் 2 ஜெயிச்சு வச்சுருக்காங்க. 6 பேர் ஆகிப்போச்சு. திருமாவளவன் அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் நேரடியாகவே பேசியிருக்காரு. நாளைக்கு திருமாவளவன் அவர்களுடைய விசிகா கட்சியும் கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் 4 மொத்தம் 6 சீட்டு, இவங்க 6 பேருமே உட்காந்து கலந்து ஆலோசித்து முடிவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடால ஐயுஎம்எல் கட்சிக்கு பேச போனால் அருண்ராஜ் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போதே வந்து இல்லைங்க ஜவாஹிருல்லா எங்கள்கிட்ட மறுத்துட்டாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட வரமாட்டாராம், திமுகவோட தான் கூட்டணி தொடர போகிறேன் அப்படின்னு அவரே நேருக்கு நேராக வந்து இன்னைக்கு போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் திருமாவளவன் அவர்களும் நாளைக்கு கலந்து ஆலோசித்து முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே ஆடி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். என்னடா அது நம்ம கூட உட்காந்து பேசின வரைக்கும் இல்லைங்க நாங்கள் நம்ம கூட்டணியை தான் தொடருவோம்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போனாங்க, இங்கே போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகி போயினாரு. ஆனால் நாளைக்கு அவங்க இப்போ ஒரு வேளை இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுருப்பாங்க, நேருக்கு நேராக சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன ஒன்று எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுங்க, இல்லை இந்த தொகுதியை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுங்க, இந்த துறை எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு சின்ன அதுதான் போகும். அவங்களுக்குள்ள தான் அந்த கன்வீனியன்ஸ் பண்ணுவாங்களே தவிர வேற பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. மித்த கட்சிகள் மாதிரி இது வந்து பெட்டி கட்சியும் கிடையாது. அப்படின்றனால இப்போ திருமாவளவன் அவர்களுடைய கட்சியே வருதுன்னா திருமாவளவன் அவர்களுக்கு என்ன ஆகும், எங்களுக்கு இந்த துறையை வந்து கொடுங்க. மிஞ்சி போனால் அவர் என்ன கேட்பாரு, அவர் என்னையை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையை கொடுத்தா கண்டிப்பாக அவர் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்றதே நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போயிருங்க. இதுக்கு ஊடால தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நீலாங்கரை வீட்டை போயிட்டு விஜய் அவர்களுடைய வீட்டு வாசல்லையும் பனையூருக்கு போயிட்டு பனையூர் அலுவலக வாசல்லையும் ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 பேர்லாம் சாப்பிடாம இருக்காங்களாம். நம்மளோட கமெண்ட்ல பாக்ஸில் பார்க்கும்போதே ரொம்பவே வருத்தமாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியல, இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க. முழுக்க பிஜேபியோட சித்து விளையாட்டு. இதில் தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு விதத்திலையும் பலியாக மாட்டார், நம்மளையும் பலி கொடுக்க மாட்டாரு. அதனால யாருமே கவலைப்பட வேணாம். இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு திருமயம் தொகுதியில் புதுக்கோட்டையில் இருக்கிற திருமயம் தொகுதியில் டிஎம்கே வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்படின்றனால அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அங்கேயே ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க, ஏதோ தப்பாக ஓட்டிங்கில் போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு எதிராக அங்கே வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து அவங்க வந்து ரீ ஓட்டிங் கேட்டிருக்காங்க, அதாவது மறு எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, ரீகவுண்டிங். அதே போல் நிறைய ஏரியாக்களில் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அதில் நம்ம தான் ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 65 சீட்டுக்கு மேலே திமுக பொய்யா ஜெயிச்சு வச்சிருக்கு அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு விஜய் அவர்கள் சீட்டில் உட்காந்த உடனே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம்மா விஜய் ஆயிட்டாரு, நம்ம விட்டு நம்மளுக்கு வந்து பதவி போயிடுச்சு அப்படிலாம் அவர் வருத்தப்படலை. அதே போல் எடப்பாடி அவர்களும் இன்னங்க இவர் சிஎம் ஆயிட்டாருன்னெலாம் வருத்தப்படலை. எங்கே அந்த சீட்டில் உட்காந்தா நம்மளுடைய அனைத்து குட்டுகளும் வெளிப்பட்டு போயிருமோ, நம்மளை பற்றி பூரா விஷயமும் தெரிஞ்சிருமோ, இத்தனை லட்சம் கோடி நம்ம அடிச்சு வச்சதை கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கணக்கை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ தடுக்குறாங்க. இதில் வேற நாங்கள்லாம் தடுக்க மாட்டோம்ப்பா, எங்கள் கட்சி வந்து அவருக்கு உறுதுணையாக தான் இருக்கும், மக்களுக்கு 1000 ரூபா தான் உங்களால் கொடுக்க முடியும், 2500 உங்களுக்கு கொடுக்க முடியாது. பக்கத்து ஏரியாவில் பக்கத்து ஸ்டேட்டில் கொடுத்துட்ருக்காங்கடா 2500 ரூபா. இப்போ வரைக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் 2000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களே அடித்து முடிச்சு இன்றைக்கி பிஜேபி ஏறி உட்காந்துருச்சு அப்படின்றது தான். மேற்கு வங்கத்திலேயே இவ்வளோ 294 சட்டமன்ற தொகுதியை கொண்ட மேற்கு வங்கத்திலே இன்றைக்கி பிஜேபியால் புகுந்து விளையாட முடியுது அப்படின்னா 234 தொகுதியை கொண்ட தமிழகத்தில் என்ன மாதிரிலாம் விளையாட மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள மெல்ல மெல்ல வந்து காவி சாயத்தை பூசுறதுக்கு நடக்கப்படுற மிகப்பெரிய சதி. யாருமே நம்பாதீங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் எப்போவுமே அதுக்கு விலை போக மாட்டார். நம்மளுடைய தலைவர் அப்படின்றவர் கண்டிப்பாக நம்ம நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்றதுல நீங்கள் எந்த விதத்துலையும் மாற்று கருத்துக்கு போயிடாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி சில பேரோட அந்த பதிவுகளை பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிக்க போது, கலவரம் பண்ண போகிறோம், நிறைய இடத்துல மவுண்ட் ரோடில் நாங்கள் மறிக்க போகிறோம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து திமுக அப்படின்ற நபர்கள் டிவிகே அப்படின்ற பேரில் தப்பாக பதிவு போட்டுட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்சியோட பேரை கெடுக்கிறதுக்காகவும் கட்சியோட அந்தஸ்தை கெடுக்கிறதுக்காகவும் கட்சி தலைவருடைய அந்த ஒரு பெரும்பான்மை நிரூபிக்க விடாமல் ஒட்டுமொத்தமாக கவர்னர் ஆட்சிக்கு போயிடுச்சுன்னா கூட எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றதுக்காகவும் இவங்க ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த விதத்துலையும் நம்ம அதுக்கு பலியாகிடக்கூடாது. மிஞ்சி போனால் 2 நாள் ஆக்க பொருத்தம் ஆற பொறுக்க மாட்டோமா அப்படின்றதுனால இப்போ தீய சக்தி நம்மகிட்ட ஆட்சி கிடையாது. முழுக்க முழுக்க ஆட்சி அப்படின்றது இப்போ இருக்கிற பொறுப்பு ஆளுநர் கையில் தான் இருக்குது. அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. சீக்கிரம் நல்ல முடிவு வரும். மகிழ்ச்சி செய்தியோட அடுத்த வீடியோவில் நான் வந்துடுறேன். குறிப்பாக இந்த டிவி சேனல்ஸ் போடுற தம்ப்நெயிலை நம்பி ஏமாந்துடாதீங்க யாருமே. அது என்னுடைய ஒரு கருத்து. மறக்காமல் உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.